அப்ப ஆவியானவரை நதின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நதி எங்க இருந்து வருது? ஊற்றுல இருந்து தான் வருது. ஆவியானவர் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொண்டு வரல, இயேசுவின் ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார். நான் அந்த காத்தை என்ன சொல்றேன்? ஆவியானவர்ன்றேன். இந்த வீடுன்றதை என்ன அரண்கள்ன்றேன். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். உங்கள் எண்ணங்களிலே ஒரு பவுண்டரியை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஆவியானவர் வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் எப்படியும் செய்வார், எதையும் செய்வார் என்கிற எண்ணத்துக்கு நீங்கள் அந்த எண்ண அரண்களை உடைச்சு விடும்போது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுவது போல ஆவியானவர் உங்களுக்குள்ள கடந்து எந்த இடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் தேவன் மாற்றுவார். என்னால் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தின் அரண்களை நீங்கள் உடைக்க வேண்டும். நீங்கள் ஐஸ்வர்யவானாததற்கு அடுத்த சேனல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ இந்த பைபிள் ஸ்டடியில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் ஒரு ஆசீர்வாத பயணத்தில் இருக்கிறோம். ஆமென். கானானுக்கான பயணம் அல்ல, அது கானானுக்குள் இருக்கிற பயணம். அந்த பயணத்தில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வார்த்தையை ஆசீர்வாதங்களாக மாம்சமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So I bless you all. இந்த வார்த்தையை கேட்கிற நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் செவிகள், இயேசு சொன்னார், ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சூப்பர் abundant prosperity is God's plan. தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு என்கிற தலைப்பில் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I am sorry to say this, that it's my zeal to preach prosperity in this title. இதை விட்டு என்னால் தாண்டி போக முடியல. ஏதோ ஒரு வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம் என்னை உந்தி தள்ளுகிறது, இதை நீ பேச வேண்டும் என்பதற்காக. ஆகவே என்னால் அந்த தேவனுடைய ஆவியினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எரேமியா சொன்னான். அது ஏன் தெரியல. ஏன்னா தேவனுக்கு தெளிவான திட்டம் இருக்கிறது. நான் எதை பேச வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதை நான் பேசுகிறேன். யார் இந்த கூட்டத்திற்கெல்லாம் வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் பேசுகிற வார்த்தைகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. இதை கேட்கிற ஜனங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒன்றை செய்ய சித்தமாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைகளை தேவன் பேசும்படி என்னை ஏவுகிறார் என்பதை நான் ஆழமாய் நம்புகிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு வார்த்தையும் என்ன செய்யாது, வாயிலிருந்து வராது, தலையிலிருந்து உருவு. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் உண்டாகும். ஆமென், ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருப்பது எப்படி தேவனுடைய சித்தமோ அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் ஏதோ ஒன்றை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய நாம மகிமைக்காக ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் வேலையை ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே ஜனங்களுடைய மற்றவர்களுடைய கிரிட்டிசிசத்தை பற்றி நம்ம எந்த விதத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் எதற்கு அழைக்கப்பட்டோமோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒரு SMS ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தப்ப எனக்குள்ளே மறுபடியும் இந்த சப்ஜெக்டை குறித்து எனக்குள்ளே எரிந்து கொண்டு இந்த தீயை இன்னும் அதிகமாக இது தூண்டிவிட்டதை வாசிக்கிறேன். இன்று என்னுடைய பசிக்கு சாப்பாடு தராத கடவுள், இன்று என்னுடைய பசிக்கு உணவு தராத கடவுள், நாளை நான் செத்த பிறகு சொர்க்கம் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு தர கடவுள் இன்னைக்கு தரல, நாளைக்கு செத்த உடனே எனக்கு பரலோகத்தை தருவார்னா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை சார்ன்றான். ஏன்னா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு தரல, நாளைக்கு எப்படி சார் அவரை நம்ப முடியும்? என்னால் எவ்வளவு ஆழமான தாக்கம் அவனுக்குள்ளே இருக்குது பாருங்க. அவன் அவிசுவாசின் மதவாதி ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, மகா பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களுக்காக இறங்கத்தக்கவராக இருக்கிறாராம். இதை சொல்கிறவன் எந்த அளவு உடைக்கப்பட்டவனாக இருப்பான். எனக்கு சாப்பாடு தராத கடவுள் நாளைக்கு சொர்க்கத்தை தருவான்னு எப்படி சார் நம்ப முடியும்? இந்த கேள்வியிலே அர்த்தம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். எந்த அளவு அவனுடைய அடிப்படை தேவை தேவன் மீது அவன் வைக்கிற நம்பிக்கையவே அசைத்து பார்க்கிறது பாருங்கள். இதான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சாப்பாடு மேட்டர் தானே, சாப்பாடு மேட்டர் இல்லை. அந்த சாப்பாடு கிடைக்காதனால கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை அது அசைக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். பொருளாதார ஆசீர்வாதம்ன்றது இது ஏதோ தின்னுட்டு தூங்குறதுக்கான பணம் கிடையாது சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் மணி, இட் இஸ் மேட்டர் ஆஃப் ஃபெய்த். ஆமென்.
பணம் வளரவில்லை, உங்கள் விசுவாசம் தான் வளர்கிறது. பொருளாதாரத்தை பேசும்போது வறுமை ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை அழிக்கிறது. எதிர்மறையான காரியங்கள் ஒரு மனிதனுடைய கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அழிக்கிறது. நாத்தியவாதிகள் ஏன் உருவாகிறார்கள்? எதிர்மறையான காரியங்களை பார்த்ததினாலே. இந்த உலகத்திலே நேர்மறையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கை ஒரு லைட் ஹவுஸாக இருக்க போகுது. என்னுடைய வாழ்க்கை ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிறது. உண்மையில் நன்மை செய்கிற தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்குத்தான் நீ இந்த பூமியிலே பிறந்திருக்கிறாய். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆமா, வரும்போதே வார்த்தை வருது உங்களுக்கு இயேசு நாமத்தில். நன்மை செய்கிற தேவன் ஒருவர் இந்த பூமியில் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக. எஸ், ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். சில நேரம் சில வார்த்தைகள் பேசும்போது சிலரை நோக்கி அது கடந்து செல்வதை நான் பார்க்கிறேன். எஸ், ஐ ஃபெல்ட் when you come there. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு கடவுளை நீங்கள் காட்டுறதுக்கு, நல்ல தேவன் ஒரு இருக்கிற என்பதை காட்டுவதற்கு தான் நீங்கள் பூமியிலே பிறந்திருக்கிறீங்க என்று நான் சொல்கிறேன். உங்கள் பிறப்பின் வர்த்தமானம் அது. உங்கள் பிறப்பின் வர்த்தமானம். ஆமாம், the reason அல்லட்டி and the purpose of my birth is to show the good God, amen, to the world. இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல தேவனை காட்டுவதற்காக. பாருங்க, ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காதனால இன்னைக்கு சாப்பாடு தர கடவுள் நாளைக்கு சொர்க்கத்தை தருவான்னு எப்படி நான் நம்ப முடியும் என்கிற கேள்வியிலே நியாயம் இருக்கிறது. அந்த நேரம் சாப்பாடு அவனுக்கு இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கையவே அசைத்து பார்க்கிறது. அந்த நேரம் அவனுக்கு பணம் வருதுன்னா நான் சொல்கிறேன், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை அது என்ன செய்யுது? ஸ்ட்ராங் ஆக்குது. ஒரு ஊழியர் என்னை சந்திக்க வந்தார். அவருக்கு அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு போகும்போது சொன்னேன், எனக்கு அட்ரஸே கிடையாது, நான் அப்படியே தேசாந்திரியாக தான் நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்கள் தேவையில் எப்படி சந்திக்க போது கர்த்தர் எப்படி சந்திப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவர். பாருங்கள், அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் பகல் முழுவதும் ஊழியம் பண்ணிட்டு சென்னையில் சாப்பாடு இல்லாமல் பயங்கர பசியோடு என்ன செஞ்சிட்டாரு, சென்னை மெரினாவில் என்ன செய்கிறாரு, உட்காந்துருக்காரு. நைட்டு 8-9 மணி இருக்கும். அப்போ ஜோம் பண்ணார், ஆண்டவரே இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஊழியம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. ஆனால் வேலைக்காரன் கூட கூலிக்கு பாத்திரம் நான் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. தம்முடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தன் பைபிள் சொல்லுது. நீங்கள் அன்றொன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஜோமன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு எனக்கு சாப்பாடு தருவீங்க, அதில் எந்த நம்பிக்கை எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு தரலை நீங்கள். ஆனால் அன்றொன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் தருகிற தேவனாக இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு ஜோம் பண்ணிவிட்டு ஒரு ஜபத்தையே ஒரு கொஸ்டின் ப்ரேயராக பண்ணி ஆண்டவரை பார்த்து பேசிட்டு அப்படியே பசி மயக்கத்தில் தண்ணியை குடிச்சு படுத்துட்டார். படுத்தோன்னே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையா. திடீர்னு 4 பேர் எழுப்புறாங்களாம். சார் எந்திரிங்க சார், எந்திரிங்க, என்னென்ன கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி போய் படுங்க, இங்கே நாங்கள் சும்மா ஒரு கேம்ப் ஃபயர் ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? இல்லை சும்மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி, அதனால் நாங்கள் கொண்டாட போகிறோம். சரி, அவர் தள்ளி போய் படுத்துட்டார். தூக்கத்து வேறு கலஸ்டான். இவங்க எல்லாம் உட்காந்து நடுவில் இதெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பாட்டெலாம் பாடினேன். டக்குன்னு திரும்ப ஒருத்தன் சொன்னான், சார் நீங்கள் பாஸ்டான்? ஆமாண்ணா. அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஜோம் பண்ணிருக்கேன்ட்டான். உடனே போய் இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஜோம் பண்ணிட்டார். ஏசு நாமத்தினால இந்த ஃப்ரெண்ட் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். சரி நீங்கள் கிளம்பு, உட்காந்து பாஸ்டர், உள்ளேருந்து அப்படி எடுக்கிறாங்க. சுட பிரியாணி போட்டணும், ஒரு 8 போட்டணும். நீங்கள் சாப்பிடுங்க பாஸ்டர், நீங்களும் சாப்பிடுங்கண்ணே. இவர் ஓப்பன் பண்ணி சாப்பிட போனாராம். கர்த்தர் சொன்ன, அப்படியே நில்லு, மணிக்குண்டை பாருன்னாராம். மணிக்குண்டை பட்டா 11:50. கர்த்தர் சொன்ன, இன்றைக்கி சாப்பாடு உனக்கு நான் தந்துட்டேன். என்னை அழைத்தவரே என்றும் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே என்றும் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, கரங்களை தட்டி
கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பெறுகிற அற்புதங்கள் அது உங்கள் செலவினங்களுக்கான விஷயம் அல்ல. பிரியாணி அன்னைக்கே காலி ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த எஃபெக்ட்டு, பிரியாணி வாசம் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடும். ஆனால் அந்த விசுவாச வாசம் எத்தனை வருஷமாக இருக்குது பாருங்கள். அவருக்குள்ளே வேலை பார்த்து அவர் சொல்கிறார், என்னை போஷிக்கிற தேவன் இருக்கார் சார், அதனால் என்னை எப்படியும் போஷிச்சுடுவார். அது எனக்குள்ளே வேலை பார்த்து, இன்றைக்கி அது உங்களுக்குள்ளே வேலை பார்த்து, ஒரு பிரியாணி எவ்வளோ வேலை பார்க்க, அதான் சொல்ல வரேன். நீ எப்படிடா ஒரு பிரியாணி அசால்ட்டை சொல்ல போச்சு? அது பிரியாணி இல்லை, அதற்கு பின்பாக ஒரு தேவன் இருக்கிறார், போஷிக்கிற தேவன் இருக்கிறார். அதனால தான் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பேசும்போது பணத்துக்காக பேசவில்லை. அந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்பாக தன் ஜனங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பூமிக்கு தன் பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் பேசணும். போன வட்டம்லாம் பேசணும். நான் சொல்கிறேன், இந்த செய்திக்கும் தேவன் எவிடன்ஸை ஏற்படுத்துவார். போன வாரம் நான் சொன்னேன், ஒவ்வொரு செய்திக்கும் இனிமேல் எவிடன்ஸை தேவன் ஏற்படுத்துவார். தன்னுடைய சிக்னேச்சர் அந்த செய்தியில் தேவன் போடுவார். போன வட்டம் மிரக்கல் மணியை பற்றி பேசணும். இப்பொழுதே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு. போன வாரத்தில் மட்டும் 4 பேருக்கு மிரக்கல் மணி. ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் அக்கௌண்ட்டில் 75,000 ருபீஸ் விழுந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 40,000 ருபீஸ் விழுந்திருக்கு. ஆமாம், இன்னொருத்தர் வந்து தசமாவும் கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தருக்கு நீ சொல்லவே கூட ஆராட்டிங்களா, பரவாயில்ல கர்த்தர் நல்லவர். இன்னொருக்கு 3000 ரூபா வந்திருக்கு, இன்னொரு 2000 வந்திருக்கு. 4 பேருக்கு யார் அக்கௌண்ட் பணம் போட்டான்னு தெரியாமல் விழுந்திருக்கு. ஆமீன் சொல்லுங்கள். போட்ட பிறகு நான் போட்டேன் நீ போட்டேன்னு வாங்க, அதெல்லாம் ஆட்டைக்கு சேர்த்துக்கவே மாட்டேன். அப்படியா, யார் போட்டேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல் இடத்தோட நான் தானே விஷயம் இல்லை, தெரிலையே அப்படின்னு சொல்லி கொண்டவங்க தான் நான் தான் அப்படின்னா என்ன. ஸோ நம்ம இதை ஒன்று வந்து மிரக்கில் ஃபோக்கஸ் பண்ணலை. எப்போவுமே மிரக்கிலையும் ஹீலிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தி சைன்ஸ் வில் ஃபாலோ யூ. அப்படி தான் இருக்குது சார். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அப்படி தான் வருது, பரவாயில்ல, அவர் இருந்தார் இல்லையா. அவர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பாடி கார்ட்ஸ் என்ன செய்வாங்க, மன்மோகன் சிங்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பாடி கார்ட்ஸ் பின்னாடி மன்மோகன் போக மாட்டார். அப்போ இங்கே சென்டர் யாருன்னா மன்மோகன் சிங். கூட இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ்லாம் யார், மன்மோகன் சிங் எங்கே போகிறாங்க அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படித்தான் வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஹியர் பிரைம் மினிஸ்டர். இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எல்லாம் பாடி கார்ட்ஸ். கை தட்டுங்க. எங்கெல்லாம் வேர்டு போதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற பட்சத்தில், அது தேவனுடைய வார்த்தை என்பதில் எவ்வளவு வேணும் எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தை நிரூபிக்கத்தக்க அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென், 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 ஆமென். இப்போ அற்புதம் நடந்த உடனே பிசாசு எப்போவுமே அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெய்த் இருக்கும், அற்புதத்துக்கு அப்புறமும் ஒரு ஃபெய்த் தேவை. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அற்புதத்துக்கு அப்புறம் அந்த விசுவாசத்தை அழிக்க பார்ப்பான் பிசாசு. உனக்கு அப்படிலாம் நடக்காதா, இது அப்படி கிடையாதா, இப்படி இது யதார்த்தமாக நடந்தது, இது அப்படி நடந்தது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அழிக்க பார்ப்பான். நிறைய பேருக்கு 10 பேர் வாங்கினா 9 பேருக்கு விசுவாசம், அற்புதத்தை வாங்கின பிறகு யதார்த்தம்னு முடிச்சிருவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இல்லை, தேவன் தான் செய்கிறாரு. என்கிட்டலாம் வந்து பேசினா என்ன சொல்லிடுவேன், தேவன் தான் செஞ்சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நானே போட்டேன்னாலும் உன்னையே தேவன் தான் போட வச்சாருன்னு. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி யதார்த்தமாக நடக்குதோ அந்த மாதிரி எங்களுக்கு யதார்த்தமாக நடக்குது. ஆனால் நாங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லி ஜோம் பண்ணுறனால உங்களுக்கு யதார்த்தமாக நடக்கும்போது உங்கள் ஜோம் பண்ணது ஞாபகத்துக்கு வருது, வந்தவொடனே கடவுள் செஞ்சுட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா. அதுக்கு இவர் சொன்னாரா இன்னொருத்தர், அது யதார்த்தமாக நடக்கலை, பார்த்து அற்புதம் தான். ஒருவேளை யதார்த்தம்னு சொன்னாலும் ஜெபிக்கிற எங்கள் வாழ்க்கையில் அந்த யதார்த்தம் நிறையா நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறையா நடக்க மாட்டேங்குது யதார்த்தம். அந்த யதார்த்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறையா நடக்குது பார்த்தியா, அதனால தான் அதை தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆமென். யதார்த்தம்னு பேசிட்டு போட்டோம், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த யதார்த்தம் 100 கணக்கில் நடக்கும். உனக்கு 1 நடக்கிற இடத்துல 100 நடக்கும். அதற்கு தான் மிரக்கல்னு பேர், கர்த்தரின் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள். நீங்கள் லென்ஸை மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா யதார்த்தம், கோஇன்சிடென்ட்னுவீங்க. நீங்கள் சரியான லென்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அது அற்புதம். ஆமென். இட்ஸ் மெடிக்கல் மிரக்கல்ன்றாங்க. இதில் வந்து அன்றைக்கி பாருங்கள், ஒரு லேப்டாப் என்கிட்ட இருந்துச்சு. அந்த லேப்டாப்பை வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ திடீர்னு ரிப்பேர் ஆனவனும் உடனே கொண்டு போய் ராஜ்குமார்கிட்ட கொடுத்து இந்த லேப்டாப் ரிப்பேர் பண்ணி கொண்டு வாப்பான்னு. அவன் போனவொடனே அது முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. எப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் அது ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நிறையா பார்ட்ஸ் மாற்றணும், அது செலவழித்து நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வந்து அதுக்கு லேப்டாப்பே நீங்கள் வாங்கிடலாம்.
அப்புறம் உடனே எனக்கு கோவம் ஆயிடுச்சு. உடனே லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நான் சொன்னேன், காசு கொடுத்து வாங்கிருக்கேன். இயேசுவின் நாமத்தில் லேப்டாப் ஒரு அடி அடிச்சு, இயேசு நாமத்தில் ஆப்ரேட் ஆக அப்படின்னு பாருங்க, டக்குன்னு பிளிங்க் ஆச்சு. இயேசுவின் நாமத்தில் பாருங்க டக்குன்னு ஆன் ஆயிடுச்சுங்க. ஆன் ஆகி சக்க சக்க சக்கத்துன்னு பூட்டம் இதாச்சு, டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் இல்லை, 3 மாதம் 4 மாதம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உடனே திரும்ப கொண்டு போய் அவன் என்ன சொல்ல, என்ன சார் நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கான். ரியலி இட்ஸ் எ மிரக்கிள், சான்ஸே கிடையாதுட்டாங்க. ரொம்ப வருஷமா அதுக்கப்புறம் வேலை பார்த்துச்சு. ராஜ்குமார் தெரியும் அந்த விஷயம். நீங்கள் அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். 10 குஷ்டரோகியில் 9 பேர் சுகமானவனை யதார்த்தம் நினச்சிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் சொன்னான், இல்லை இது கடவுளால் தான் நடந்துச்சு, இது இயேசுவால் தான் நடந்துச்சு, நான் திரும்ப அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன்னா. கர்த்தர் சொன்ன, உன் விசுவாசம். இது என்ன விசுவாசம்? மிரக்கிள் நடந்த பிறகு தேவன் தான் அதை செஞ்சார்ன்ற விசுவாசம். அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், ஒரு வேலைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அப்போ யாருமே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு நீங்கள் போகும்போது வேலை பார்க்க இன்டர்வியூக்கு போகிற இடத்துல ஒரு தெரிஞ்சவர் வந்து, தம்பி நான் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. உடனே என்ன சொல்லிடுறீங்க, அவர் வந்தனால முடிஞ்சுன்னு. இல்லை, அவர் அனுப்புனதே தேவன் தான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் மாறவே கூடாது. ஆனால் மனிதனுடைய மனம் அப்படியே மாற ஆரம்பிக்கிறது. இல்லை, உங்களை சுற்றி வருகிற அத்தனை பேரும் தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள். நன்மை செய்கிற அத்தனை பேரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். உங்களுக்கென்று அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆமேன், ஆமேன். வலையை போட்டு ஒன்றுமே இல்லைன்னு ஆகப்பட்டப்ப திடீர்னு ஒருத்தர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறோம், ரைட் சைடு போடுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். நம்ம நினைக்கிற ஏசுனார் பக்கத்துலேருந்து சொன்னார். அப்படி இல்லை. அந்த படம் வாட்ஸ் தட், ஒரு ஃபிலிம் பார்த்தேன், ஹாலிவுட் ஃபில்மு. அதில் தூரத்தில் ஒருத்தர் நடந்து போகிறார். போகும்போது சில வலையை ரைட்டில் போடுங்க, சில அட்ரஸ் தம்பி அந்த பக்கம் போங்க அப்படின்னு போவேன். பார்த்தீங்களா, அங்கே கூட தேவதூதர்கள் இருக்கலாம். அப்படி தான் வலையை ரைட்டில் போடுங்க அப்படின்னு போகிறாரு. உடனே ஓகே அப்படின்ட்டு இவன் என்ன செய்யறான், அதுக்கப்புறம் வலையை போடுங்க போட்டு இழுக்க முடியாமல் இருக்கும்போது தான் டக்குன்னு திரும்பி அவரை பார்க்குறான். ஏன்னா இவனோட என்ட்ரியே ஒரு அற்புதத்தில் என்ட்ரி ஆச்சு. திரும்ப ஃபைனல் மிராக்கிள் இதுதான், வலையிலேருந்து மீன் பிடிக்கிறது தான். உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி சூப்பர் அபண்டண்ட்டாக ப்ளஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஏசுனார் தான் இருப்பார். அற்புதங்கள் வைத்து அவரை கண்டுபிடித்தான். அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த செய்தியை கேட்கிற நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ ஏதோ 1-2 தேவையை அப்படி சந்திச்சுட்டு போகிறதுக்கான அற்புதங்கள் கிடையாது. உங்களை வேறு ஒரு மண்டலத்துக்குள் கொண்டு வந்து வேறு ஒரு இடத்தில் வாழ வைப்பதற்காக தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே திறக்கப்பட்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியுது சிலுவை தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுன்னு. ஆனால் அதையும் என்னையும் இணைக்கிற சேனல் எது என்பதைத்தான் ஊழியக்காரனை கொண்டு தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். வாய்க்கால்களை வெட்டுங்கள். In which way God opens the channel, in which way God blessing you, through which way, எந்த சேனல் வழியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எந்த சேனல் வழியாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபவுண்டனோட கனெக்ட் ஆகிட்டீங்க. ஆமென். இன்றைய தேவை, ஜனங்களுக்கு ஃபவுண்டனை பற்றி தெரியும், ஆனால் சேனலை பற்றி தெரியல. தேவன் எப்போவுமே ஆசீர்வதிக்கிறான்னு நேரடி ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஒரு சேனல் வழியாக தான் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. காலையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், சாலமோன் பாஸ்டர் உனக்கு நான் ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே டக்குன்னு ஊரில் இருக்க ஞானம் ஃபுல்லாக அவனுக்கு டக்குன்னு வந்து என்ன செய்யலை, உட்காரல. ஒரே நாள் நைட்டு அவன் ஞானவான் என்ன செய்யலை, ஆகலை. ஆனால் ஒரே நாள் நைட்டில் அவன் ஞானவான் ஆகிட்டான். அதற்கு பிற்பாடு இந்த ஞானம் எந்தெந்த வழியிலலாம் அவனுக்கு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எறும்பின் இடத்தில் அவன் போன உடனே எறும்பிட்டேருந்து ஒரு ஞானம் அவனுக்குள்ள சேனல் ஆகி வருது. காட்ஸ் பிளெஸ்ஸிங்கு, அந்த விஸ்டம் அவனுக்கு சிலந்தி பூச்சி வழியாக வந்துச்சு, எறும்பு வழியாக வந்துச்சு, குழிமுயல் வழியாக வந்துச்சு, வந்து பாருங்கள் வரை ஆடுகள் வழியாக வந்துச்சு. அப்படி பல வழிகளில் வருது. இதெல்லாம் சேனல். ஆமென் சொல்லுங்கள். இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவன் வந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனா, அவர் ஊற்றுக்காரனர் தான். ஆனால் உங்களோடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சேனல்ஸை நீங்கள் பார்க்கணும். அப்போ மற்றவங்களுக்கும் அந்த எல்லாமே இருந்துச்சு. ஆனால் மற்றவங்க எறும்பை பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரில, மற்றவனுக்கு வந்து சிலந்தி பூச்சியை பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. ஆனால் இவனுக்கு பார்க்கும்போது அது சேனலாக மாறி ஞானம் அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சில சேனல்ஸ் வழியாக கொண்டு வருகிறார். அந்த சேனல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதன் வழியாக உங்கள் ஆசீர்வாதம் வருகிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு 3 வாரமாக அந்த சேனல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் வாரம் சோயிங் இஸ் த சேனல்னு பார்த்தோம். நல்லா கவனிங்க. இயேசு வந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுக்காரனர்.
பரிசுத்த ஆவியானவர் நதி என்று பைபிள் சொல்லுது. இயேசு யாரா? ஊற்று, ரட்சிப்பு என்கிற ஊற்று. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஊற்றை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான், கையை தட்டுங்க, காவிரி எங்கேயோ தோன்றுகிறது. ஆனால் அங்கே தோன்றனால நான் இங்கே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் காவிரி அந்த ஆறு வந்து என்ன சேர்க்குது, என்னை கனெக்ட் பண்ணுது. அப்போ சிலுவையின் ஆசீர்வாதங்களை அது அங்கே இருக்க வரைக்கும் ஊற்றா இருக்குது. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அந்த ஊற்று வந்து இங்கே வர்றதுக்கு ஒரு சேனல் தேவை. அந்த சேனலுக்கு பேர் தான் நம்ம ஆறுன்னு சொல்கிறோம். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் என்ன செய்கிறது? ஜீவராசிகள் பிழைக்கிறது. அப்போ ஆவியானவரை நதின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நதி வந்து எங்கேருந்து வருது? ஊற்றிலிருந்து தான் வருது. ஆவியானவர் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொண்டு வரல, இயேசுவின் ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், ஆவியானவர் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு கொடுப்பார்னு. அப்போ ஆவியானவர் ஆறுனா ஒன்றுமே கிடையாது. இந்த வைகாரி இங்கனுக்குள்ளே இருக்குது. இந்த வைகாரால் யாருக்காச்சும் பலன் இருக்கா சொல்லுங்கள்? இப்போ ஆமாம், இப்போ திரும்ப பலன் ஆக போகுது. ஆமாம், இப்போ ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருந்தால் அதுக்கு பேர் ஆறு கிடையாது, கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த சேனல் வந்து நத்திங். அந்த ஊற்று தண்ணி கிளம்பும்போது சேனல்ஸ் ஃபில் ஆகுது. அப்போ ஆவியானவர் இஸ் எ சேனல். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமேன். அவர் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொடுத்து அந்த சேனல்ஸை ஓப்பன் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம், சோயிங் இஸ் த சேனல். ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஐஸ்வர்யத்தை தரார், ஐஸ்வர்யத்தை தராரு. நம்ம ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் சிலுவையில் தரித்திரரானார். எல்லாமே நடந்துருச்சு. இப்போ அந்த அந்த நதியை, அந்த மன்னிக்கும், அந்த ஊற்றை, பொங்கி வழிகிற அந்த ஊற்றை உங்கள் லைஃபுக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறது எது தெரியுமா? இந்த சேனல்ஸ். அந்த சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் சோயிங். ஆமேன். சரியான நிலத்தில் விதைப்பது என்பதை குறித்து பார்த்தோம். குட் லேண்ட், ட்ரை லேண்ட். எங்கே விதைக்கணும்? மனுஷன் கைடன்ஸில் விதைக்கணுமா, காட்ஸ் கைடன்ஸில் விதைக்கணுமா? எல்லாரும் விதைக்காத ஒரு நிலத்திலே ஈசாக்கு விதைத்தான். ஏனென்றால் தேவன் சொன்னார், இந்த நிலத்தில் நீ விதைக்கணும்னு. அந்த நாடு பஞ்சத்தில் இருந்தது, எவனுக்குமே ஒன்றுமே வரல. ஆனால் இவன் விதைச்சான், இவனுக்கு 100 மடங்கு வந்தது. சரி, தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எந்த சேனலில் வருது? விதைப்பது. மனிதர்கள் ஊற்றை பார்க்கிறார்கள், வாய்க்கால்களை மறந்து விடுகிறார்கள். வாய்க்கால் என்று ஒன்று இல்லாவிட்டால் ஊற்று தண்ணி நம்மிடத்தில் வந்து சேரப்போகிறதே கிடையாது. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். அடுத்த வாரம் பார்த்தோம் ஒபேயிங். போன வாரம் பார்த்தோம் காட்ஸ் கைடன்ஸ். தேவன் சொல்லுகிறதை, அந்த கைடன்ஸை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. எங்கேருந்து சேனல் ஓப்பன் ஆகுது? சிலுவையிலேருந்து அந்த சேனல் ஓப்பன் ஆகி உங்களை ரீச் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? நைட்டு ஃபுல்லாக வலைய போட்டு ஒன்றுமே கிடைக்கல. இயேசு சொன்னார், ஆழத்தில் போய் வலைய போடுப்பான்னாரு. இவன் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வலைய போடாமல் இருந்தா, நான் கேட்குறேன், அன்னைக்கு நைட்டு இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டானா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டான். இப்போ நான் கேட்குறேன், அப்பமும் ஏசு ஆசீர்வதிக்கிற தேவனா இல்லையா? இவன் மீனை பிடிக்காமல் நைட்டு ஃபுல்லாக இவன் வலைய போடாமல் இருந்து இவன் ஏழையாகவே வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்காங்களேன், உடனே ஏசு ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லைன்னு ஆயிருமா? அவர் எப்போவுமே ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீன்னா என் ஊற்றுலேருந்து ஒரு சேனல் உனக்கு வந்திருக்கும். நீ ப்ராப்ளம் என்னென்னா, ஊற்று ரெடியாக இருக்குது, சேனலை தான் ஓப்பன் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உடனே அவன் என்ன செஞ்சான்? சரிங்க ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம்னா. அப்போ சேனல் ஓப்பன் ஆச்சு. கையை தட்டுங்க சார் ஒரு. ஆமென். When God gives you a guidance, when God leads you, நீங்கள் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆறு தான் தண்ணியை ஊர் ஃபுல்லாக கொண்டு வருது. அப்படித்தான் இந்த சேனல்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கொண்டு. இதையெல்லாம் யார் செய்கிறா? ஆவியானவர் தான் செய்கிறாரு. விதைக்க சொல்கிறது ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அதனால தான் அவருக்கு பேர் ஜீவ நதி. அதாவது பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வர சேனல் அவர். ஆச்சா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னா எனக்கும் சிலுவைக்கும் சேனல் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன்.